அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது உளுந்த வடை. இதை மெதுவடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் உளுந்தை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இல்லை கிரைண்டர்லேயோ தண்ணி லேசாக தெளித்து நல்லா திக்காக அரைச்சி நம்ம வச்சுக்கணும். இதோட நான் எதுவுமே சேர்க்கலை. சில பேர் பச்சரிசி சேர்க்கணும்பாங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. தனி உளுந்து மட்டும்தான், அரிசி மாவோ எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா உளுந்த வடை எண்ணெய் குடிக்காமல் வரும் உங்களுக்கு. இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச உளுந்தோட நான் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது சோடா உப்பு கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை. இதையெல்லாம் சேர்த்துட்டு நாம் நல்லா இந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். சில பேர் முழு மிளகுலாம் போடுவாங்க. ஆனால் முழு மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். ஆனால் இது ரொம்ப ஒரிஜினல் டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் உளுந்த வடை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்கும் போது அதில் மைதா மாவு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு சில கடைகளில் தர்றாங்க. ஆனால் இது நம்ம வீட்டில் நம்ம பண்ணும்போது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் உளுந்த வடையை எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் உளுந்த வடை ரெசிபி போட்டிருப்பாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.